Hi Lokesh, a good day. Fine. ஸோ ரொம்ப நாள் முன்னாடி நம்ம வந்து ட்ரேட் ஃபோக்கஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் பண்ணோம். ஸோ அது அப்படியே பாதியிலேயே நம்ம விட்டுட்டோம். ஸோ நவ் அகைன் ரீஸ்ட்ரக்சரிங் யூனிட் நிறைய யூடியூப் வீடியோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு 2024லேருந்து ஒரு நியூ ரெசல்யூஷன் எடுத்திருக்கோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்டிங் ஆஸ் வெல் அஸ் அவேர்னஸ் கேம்பெயின் மாதிரியும் எவ்ரி வீக் அண்ட் எவ்ரி மந்த் நம்ம வந்து ஒரு பீரியாடிக்கல் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் எஜெண்டா பிஹைண்ட் திஸ் ட்ரேட் ஃபோக்கஸ் சீரீஸ் 2.0ன்னு சொல்லிக்கலாம். மேபி அதோட ஸ்டார்டிங் வந்து இந்த வீடியோல இருந்து நம்ம சொல்லிக்கலாம். 2023 ரீசெண்டா பார்த்தா நம்ம தீபாவளியில வந்து ஒரு லைவ் ட்ரேடிங் பண்ணிருக்கோம்ல. அது வந்து நம்ம பட்ஜெட் முகூர்த் ட்ரேடிங் சொல்லிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்றோம். we have never touched upon trading. ஸோ ஒரு லைவ் ட்ரேடிங்கோ சரி இன்னெல்லாம் வந்து லைவ் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ நம்மளோட போர்ட்ஃபோலியோ எப்படி போயிட்டு இருக்கு, current market scenarios எப்படி இருக்கு, live performance so like that we can plan. இதனால என்னன்னா நம்மளோட ஆடியன்ஸுக்கும் சரி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4.5 years ரீச் பண்ணிட்டோம். we have covered trained around 300+ audiences. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஒரு ரீகனெக்ட்லாம். எல்லாருமே they are all busy. நம்மளோட ஏஜ் குரூப் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், ரிட்டையர்ட் அண்ட் ஹோம் மேக்கர்ஸா இருக்காங்க. ஸோ they cannot able to reach out us. சில பேருக்கு வந்து அந்த டச் இருக்காது. ஸோ மார்க்கெட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றத ஒரு ஃப்ரீக்வெண்ட் ஐடியாஸ் மாதிரி நம்ம இந்த ட்ரேட் ஃபோக்கஸ் சீரீஸ்ல பண்ணலாம். ஓகே, ஸோ டுடே எஜெண்டா இஸ் தீபாவளி முகூர்த் ட்ரேடிங் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அதை பத்தியான ஒரு அவுட்லைன். வாட் வாஸ் அவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டில் நவ். ஏன்னா மார்க்கெட் ரீச் த பீக் 2 days பேக். டுடே இஸ் 22nd. ஸோ ஐ திங்க் 20th இல்ல 2 days 3 days பேக் வந்து ரீச் ஆனதுனால ஐ திங்க் அவர் போர்ட்ஃபோலியோ வாஸ் சவுண்ட் அவுட். ஏன்னா சில ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஹைல கூட ஸ்டாக்ஸ் வந்து மூவ் ஆகல, அப்ப என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்லும் போது தான் வந்து ஸோ வி ஷுட் கிவ் மோர் அவேர்னஸ் ஹவு த ஸ்டாக்ஸ், எப்போ நம்ம என்ட்ரி கொடுக்கணும், எப்போ எடுக்கணும், இது எல்லாமே நம்ம கிளாஸ்ல சொல்றோம். ஒரு ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஓப்பன் பப்ளிக்கும் நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டோம். ஓகே ஓகே, டன் டன். Fine. So you can also share the screen and you can open your Upstocks brokerage account. Since we are official partner for Upstocks, you can open our Upstocks brokerage account and then you can discuss on it. How was our investments going on? The Diwali Muhurat trading. We have taken close to 7 to 8 stocks, right? Yes, Srini. நான் இப்போ பண்றேன். I will open the screen and I will open the Upstocks account. Screen share ஆகுதா Srini? Yes. Okay. So this is the portfolio, current market status of the portfolio. So as of now, market. Okay, can you zoom it? Sure. So before to zoom, current market status 21,349 la irukku by today. So almost for a 47,000 investment amount வந்து ஒரு 4.6% range ல இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு ஓவரால் போர்ட்ஃபோலியோ ஸ்டடி. ஓகே, இதுதான் வந்து நம்ம முகூர்த் ட்ரேடிங்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ். ஆக்சுவலா லாஸ்ட் இயர் ட்ரேடிங்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு இந்த போர்ட்ஃபோலியோல. சும்மா ஒரு மாடலுக்காக வச்சிருக்கோம் எந்த அளவுக்கு அது பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு 1 yearல அப்படின்றது. ஸோ அந்த ஸ்டாக்கை தவிர மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே லைக் இந்துஸ்தான் ஜிங்க்ல இருந்து ஜியோ ஃபினான்ஸ், குஜராத் கேஸ் லிமிடெட், பிஎன்சி இன்ஃப்ரா, ஈசாப் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஒரு புதுசா ஸ்டாக் மார்க்கெட்ல என்ட்ரான கம்பெனி இது. அண்ட் ஆல்சோ சாட்டியா wood paper works, பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்க கம்பெனி, சம்பல் ஃபெர்டிலைசர்ஸ், எஸ்பிஐ கார்ட்ஸ், இந்த கம்பெனிஸ்ல தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நம்ம என்ட்ரான ஆவரேஜ் பிரைஸ். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து ஒரு பீக்கை டச் பண்ணிட்டு இட் இஸ் ஹாவரிங் அரௌண்ட் 21,350. அதுல நம்மளோட குட் பர்ஃபார்மன்ஸ் எந்த பர்டிகுலர் ஸ்டாக்ல இருக்குன்னா ஓவரால் ரிட்டர்ன்ஸ்ல 21% ரிட்டர்ன்ஸ் வந்து வித்தின் ஏ மேட்டர் ஆஃப் 1 month. ஸோ ஹார்ட்லி 1 month டைம்ல நமக்கு இது கிடைச்சிருச்சு. ஸோ இன்னும் மார்க்கெட் பீக்ல இருக்கும் போது இட் வாஸ் கிவிங் மோர் தேன் 27% ரிட்டர்ன்ஸ். பட் ஸ்டில் இந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்குமே தவிர மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இவ்வளவு ஃபாஸ்டா நம்ம எடுக்க முடியாது. ஓகே, அப்போ லாஸ் மேக்கிங் ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா லாஸ் இருக்கு, இல்லைன்னு கிடையாது. ஸோ பட் மேனேஜபிளான ஸ்டேட்ல இருக்கு. ஸோ நம்மளோட போர்ட்ஃபோலியோட பர்ஃபார்மன்ஸ் இப்படிதான் இருக்கு 1 monthல. ஸோ இதுல சம்பல் ஃபெர்டிலைசர்ஸ் ஒரு நல்ல வேல்யூ பிக் நம்ம பண்ணதில்ல. ஸோ ஸ்டில் இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்து நல்ல ஒரு
பொசிஷன்ல இருக்கு. ஸோ ஒன் கேன் ஆக்சுவலி டூ தேர் ஓன் ரிசர்ச் அண்ட் தென் தே கேன் என்டர். ஸோ நம்ம வந்து ஏன் இதை ரிசர்ச் பண்ணி எடுத்தோம், என்ன பர்ஸ்பெக்டிவ்ல பண்ணோன்றது தான் நம்மளோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட அவுட்கம். அந்த அவுட்கம் தான் ஸ்ரீனி இப்போ நீங்க பார்த்த போர்ட்ஃபோலியோ. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த லாஸ்ட் இயர் கம்பெனி ஸ்ரீனி. ஸோ ஒரு 1 இயர்லாம் ஒரு கம்பெனியை வெயிட் பண்றோம்னா அது எந்த அளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்றதுக்காக தான் இதை நான் வந்து சும்மா பிளேஸ் பண்ணிருக்கேன். 100%. So 1 yearல 100% எடுக்க முடியும்ன்றதுக்கு 100% ரிட்டர்ன்ஸ் வந்து வந்திருக்கு. லோகேஷ், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டு புக் பண்ணிட்டோம் மேஸ்டாக் ஷிப்யார்ட்ல. சோ அது வந்து பாத்தீங்கன்னா டாக் ஷிப்யார்ட் வந்து நம்ம பட்ஜெட்ல பேசணும்னு நினைக்கிறேன் ஸ்ரீனி. ஆக்சுவலி மேஸ்டாக் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் எடுத்துட்டோம். பிகாஸ் அது வித்தின் a ஷார்ட் டேர்ம்ல நமக்கு ஒரு 100% கிடைச்சிருச்சு. வெரி ட்ரூ. பட் இட் வாஸ் நவ் இட் இஸ் அரௌண்ட் 200%. அதுக்கு மேலே போயிட்டு இருக்கு. அண்ட் சோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் லைக் திஸ் லட்சுமி. ஏன்னா நம்மளால வந்து ஒரு மல்டி பேக்கரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாமே தவிர அந்த பேஷன்ஸ் வந்து சம்டைம்ஸ் நமக்கும் வந்து அது ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸா தெரியுது இல்ல. சைக்காலஜிக்கலா நமக்கு வந்து பேங்க்ல போடுறீங்க 6% கிடைக்குதுன்றது 1 இயர் வெயிட் பண்றோம். வித்தின் 3 months 6 monthsலயே 100% கிடைக்குது. 60% அந்த மோர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறத தாண்டி நமக்கு லாக்இன் பீரியட் வேற கிடையாது. அதான் இங்க அதுதான் வந்து the drawback is we are little bit greedy. நம்ம வந்து டக்குன்னு எடுத்துறோம். அந்த ஹோல்டிங் இல்ல. இது கிடைக்காம போயிருமோ, லைக் அதானி போர்ட்ஸ்லாம் வந்து சடனா மேல போச்சு, அகைன் ஒரு 10% வந்துச்சு, அகைன் அந்த பிரைஸ்க்கு மறுபடியும் போகுமான்றது வந்து we are having that cautious. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ, மார்க்கெட்ல ஏதாவது வந்துருமோ, குளோபல் சினாரியோவும் வந்து சரியில்லை. சம்டைம்ஸ் நேத்து இந்த ரெட் சீல இஷ்யூஸ் இருக்கு, இதனால ஃபாலோ ஆகலாமா? ஏன்னா நம்ம வந்து ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் கேரி அவுட் பண்றது இல்ல. we are not letting ourselves only interested towards investment. ட்ரேடிங்லயும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றதுனால சரி, நம்மளோட சைக்காலஜி வந்து கொஞ்சம் ட்ரேடிங் பெர்ஸ்பெக்டிவ்லயும் நம்ம திங்க் பண்றோம். ஓகே, இந்த கார்பஸ் இருந்ததுன்னா நான் இதை ட்ரேட் பண்ணி நான் ஒரே ஒரு ட்ரேட்லயே மோர் தேன் 5% எடுத்துருவேன். இப்போ என்னதான் சரி நான் சொன்னாலும் ஓவரால் போர்ட்ஃபோலியோ வந்து 2000 rupees ஏர்ன் பண்ணி கொடுத்திருந்தாலும் நான் இது வந்து ஒரு லெஸ்ஸர் இன்வெஸ்ட்மெண்ட்லயே என்னால பண்ண முடியும் ட்ரேடிங்ல. ஸோ அந்த ஒரு தாட்ல தான் நம்ம வந்து பிளக் அண்ட் ப்ளே பண்றோம், ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறோம். It has its own advantages as well as disadvantages. We should not compare, right? Receive பண்ற இடத்துல இருக்கிறோம், அவ்வளவுதான். Yeah, we should not compare with investments and trading. நம்ம இத எப்படி கம்பேர் பண்ணனும்னா with respect to FD. So FD ல 1 year வந்து you are getting 7% at the maximum 7 to 8% means இப்போ 1 monthly 5% நம்ம எடுத்தது வந்து it's a very good, அவ்வளவுதான். So we can wait another 1 month, another 1 year நம்ம வெயிட் பண்ண போறோம். ஸோ நவம்பர்ல எடுத்தோம், அடுத்த முகூர்த்த ட்ரேடிங் வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். ஸோ இன் பிட்வீன் a good profit is, what is that good profit? When you will book the profit, what is your psychology behind booking a trade? நான் வந்து ஒரு பெஞ்ச்மார்க் கோல் வைப்பேன் சொல்லி, ஒரு பர்டிகுலர் போர்ட்ஃபோலியோன்னு நான் பார்க்காம ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்ப்பேன். இப்போ சம்பல் ஃபர்டிலைசர் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து 24% ரிட்டர்ன்ஸ் வரதே வந்து நான் ஒரு குட் ரிட்டர்ன்ஸா பார்க்கறேன். ஸோ இட் இஸ் டசன்ட் மேட்டர் நான் இதுல வந்து 5400 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன்றதை தாண்டி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வந்து எனக்கு 24% கொடுக்குதுன்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் இன்ஃபிளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ். இன்னைக்கு இருக்கிற எக்கனாமிக்கல் செட்டப்க்கு ஒரு ரிட்டர்ன்ஸ், அது ஸ்டாக் மார்க்கெட்ல நான் சொல்ல வரல சொல்லி, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூல இருந்தும் மோர் தென் 15% நீங்க எடுக்கிறீங்கன்னா இட் இஸ் ஐடியலி குட் ரிட்டர்ன். ஸோ அப்போ எனக்கு அந்த ரெக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா நான் அதை வந்து எக்ஸிட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பர்சன் டு பர்சன்ஸ் மாறும்ல. ஸோ அதுதான் நான் வந்து ஒரு குட் ரிட்டர்ன் சொல்லுவேன் சரி. ஸோ எனி திங் மோர் தேன் 24% அண்ட் 25%ன்றது ரியலி குட். ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு மேத் ஒர்க் இருக்கு. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டபுள் ஆகிறதுக்கு வந்து நமக்கு பர் ஆனம் காம்பவுண்டிங் ரேட்ல வந்து 24% நடந்ததுன்னா ஒரு 3 years பீரியட்ல ஒரு ஆவரேஜ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம ஹோல்ட் பண்றோம் வச்சு ஒரு ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம 3 years ஹோல்ட் பண்ணாதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்லுவாங்க. பெஞ்ச்மார்க் 1 year and 3 years, அட்லீஸ்ட் 2 to 3 years வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல எக்ஸ்பர்ட்ஸ்லாம். ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நிறைய அட்வைஸ் அப்படிதான் கொடுக்குறோம் டீச் பண்ணும்போது கிளாஸஸ்ல. ஸோ அந்த டைமென்ஷன்ல டைம் வித் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது ஐ பர்சனலி பிலீவ் எனி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் மோர் தேன் 24% இஸ் குட் டு ரீடிங். ஓகே. So if it is required only we should take, right? Otherwise it is not advisable to take, right? அத ஒரு சிங்கிள் ஆன்சர்ல சொல்ற முடியாது.
அந்த டைம்ல தான் நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு ஸ்ரீ. இந்த கம்பெனி நம்ம வந்து எடுக்காம விட்டுட்டா நான் ஆல்ரெடி ப்ராஃபிட்ல இருந்தேன், நான் விட்டதுனால லாஸ் ஆயிருக்கேன்ற ஸ்டோரிஸும் இருக்கு. ஸோ நம்ம ஒரு பிளண்ட் ஆன்சர் கொடுத்துட முடியாது. ஜஸ்ட் இன்வெஸ்ட் அண்ட் ஃபர்கெட் யூ வில் பி எண்ட் அப் வித் ப்ராஃபிட்னு சொல்ல முடியாது. எஸ்பிஐ கார்ட்ஸ் அதுக்கான கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் இந்த போர்ட்ஃபோலியோல. எஸ்பிஐ கார்ட்ஸ் 2020 தான் வந்து ஐபிஓ கிட்ட வராங்க. ஓகேவா? வெரி நியூ கம்பெனி. ஓகேங்களா? நல்ல growth நடந்தது அந்த பீரியட்ல 22 அந்த மாதிரி டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஐபிஓட பிரைஸே வந்து அரௌண்ட் 700 இருந்து 800 தான். அப்ப டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு ரேலியை அதை ஃபினிஷ் பண்ணிட்டு திரும்பியும் பழைய இடத்துக்கே வந்துட்ட மாதிரி ஆயிடுச்சுல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். யூ இன்வெஸ்டட் அண்ட் யூ எக்ஸிட்டட் அட் 130. அப்ப அந்த ஸ்டோரியில வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா அது 50 ரூபீஸ் கூட திருப்பி வந்தது இல்லையா? சோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அனலைஸ் பண்ணிட்டு தான் நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்க ரிடீம் பண்ணணுமா இல்ல நீங்க வந்து அதை கீப் ஆன் வந்து உங்க போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண மாட்டேன். இட் வேரிஸ் வித் கம்பெனிஸ் டு கம்பெனிஸ். பேனிக் செல்லிங்கும் இருக்கு. நம்ம முகூர்த் ட்ரேடிங் பண்ணி ஒரு 1 வீக்ல ஆர்பிஐ வந்து ஒரு நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்தாங்கல்ல. ஹேவ் யூ ரிமெம்பர் தட் பஜாஜுக்கு வந்து they have blocked the 2 credit system and all the credit yes I remember. அதனால all credit some news related to credit facilities so block பண்ணாங்க. பஜாஜ் வந்து பஜாஜ் finance was very highly dropped as well as other credit facility team like SBI card also நீங்க 758 க்கு வாங்கிருக்கீங்க. it went to 730 also. so ஒரு 28 rupees I think 30 rupees கிட்ட இறங்குச்சு. So what நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ண பிறகு அந்த ஃபால் நடந்தது. But we were waiting patiently for its recovery and now it is good. Yeah, it is good. So அந்த மாதிரி பேனிக் நம்ம பண்ணும்போது நீங்க ஆவரேஜ் அதிகமா பண்ணிட்டே இருக்கணும். கரெக்ட்டுங்களா? because your goal is long term, right? Certainly. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டோட சக்சஸ். நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிடுறோம். இப்போ ஈவன் நீங்க நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து 419 நம்ம குஜராத் கேஷ் பண்ணும்போது இட் ஆல்சோ வென்ட் டு 400 லாஸ்ட் மந்த் நவம்பருக்கு முன்னாடி, அதாவது ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி. அப்போ 400 ரேஞ்ச்ல நீங்க வாங்குறது கூட பெட்டர் தான் இல்லையா? நம்ம கீப் ஆன் இதை ஆட் பண்ணதுனால தான் இது வந்து நமக்கு இந்த how many quantities we should add. இப்போ நீங்க வந்து குஜராத் கேஸ் 23 quantities வச்சிருக்கீங்க. will you add another 25 to make it as a 50 or another 75 to make it as a 50? Maybe we can keep that in terms of value of the money we are going to invest. இப்போ இதுல வந்து நான் ஒரு கரண்ட் வேல்யூ அரௌண்ட் 10,000ல மெயின்டைன் பண்றேன் இல்லையா? ஸோ 10,000 நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னா நான் இதை வந்து ஒரு 50,000 பண்றதுக்கு எனக்கு ஓகே ஐ எம் அஃபோர்டபுள்னா நான் தாராளமா பண்ணலாம். இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து 50,000 itself is a very good investment. ஓகே, 50,000 to 1 lakh. ஸோ டிபெண்டிங் அப்பான் யுவர் ரெக்வயர்மெண்ட். ஸோ ஏன்னா அதை நீங்க எப்படி நினைக்கணும்னா சொல்லி இந்த மாதிரி கம்பெனி வந்து நம்ம நல்ல டைம் ஆஃபர் பண்ணணும். அதை வந்து அந்த கம்பெனி அந்த டைமை யூஸ் பண்ணிட்டு நம்ம எதிர்பார்க்குற ரிட்டர்ன்ஸை கொடுக்கறதுக்கான ஒரு டைம் பீரியட் மாதிரி. அப்போ அந்த டைம் பீரியட்ல டெஃபினட்டா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். சி அந்த மாதிரியான டைம் பீரியட்ல தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண டேன்லாம் 100% ரிட்டர்ன்ஸ்லாம் கொடுக்குது. 70% RVNL. ஸோ லாஸ்ட் முகூர்த் ட்ரேடிங்ல ஸ்ரீனி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், we invested around 499 for Amara Raja batteries. Yes. லைவா பண்ணோம். அதோட இன்வெஸ்ட்மெண்ட் இந்த தீபாவளியில reached almost around 773. ஓகே, அப்ப நான் வந்து ஒரு 100 ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கேன்னா சரி ஒரு 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பேன். அதோட வேல்யூ வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 773னா 77,300 rupees இருக்கும். Just 27,000 of profit from 50,000 investment in 1 year na ஒரு ரிட்டர்ன்ஸ் நீ கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். See, it is 54%. Exactly. 54% ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை லாஸ்ட் தீபாவளியில எந்த அசெட்ல போட்டிருந்தாலும் கண்டிப்பா கிடைச்சிருக்காது. So it is a general rule. ஸ்டாக்ல கிடைக்காத ரிட்டர்ன்ஸ் வந்து எங்கேயுமே கிடைக்காது. It is absolutely true. So hopefully all these portfolios number 1 monthly you got 5%. So let's see after Pongal next 2024. Market is very tricky. அது திருப்பி ஃபால் ஆகலாம். And India வந்து highly positioned among all the other economies. So we are reaching towards a 5 trillion economy. Election is going to come next month. It will be more interesting when budget is going to announce and then election is going to come. Hopefully we will analyze how our performance of the stocks and going on. Okay, so
Yes. So for the past 1.5 months, right? November 12, I think Diwali. So November 12 to I think December 22, we have got around 5% in while investments. So I think whoever entered the market in October till October, because this November and December, it was the biggest rally. I think the last 5 years, right? அண்ட் மீன்வைல் ஸ்ரீனி, நான் இதை சொல்ல மறந்துட்டேன். அந்த நவம்பர் 12 நம்ம HDFC பேங்க் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அட் த ரேட் ஆஃப் 1500. Yes. Now yes. it is trading around 1670. So that itself yielded more than 10%. So அதை நம்ம வந்து ரீடிங் பண்ணிட்டேன், நான் ட்ரேடிங் பர்பஸ்க்காக ரீடிங் பண்ணிட்டேன். நான் சொன்னேன் இல்லையா? Okay. Then you can show your trading results also. What was performance in trading? So trading la நம்ம எவ்வளவு percentage earn பண்ணோம்? What was your investments? Please share insights about it. Okay. ஸோ ரிப்போர்ட்ஸ்ல போனா ஒரு லாஸ்ட் 60 days பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிலேயே கொடுத்துருப்பாங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல ஸ்டாக்ஸ்ல. நான் அதை காட்டுறேன் ஸ்ரீ. ஓகே. ஸோ இது வந்து 2023ல லாஸ்ட் 60 days இது. ஓகே. ஈக்விட்டிஸ்ல நம்ம வந்து இந்த லாஸ்ட் 60 daysல வந்து ப்ராபப்ளி என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணோம் அண்ட் F&O மார்க்கெட்ல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணோம் அப்படின்றதான் இதுல காட்டுறாங்க. இப்போ ஈக்விட்டி ரிப்போர்ட்டை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம் ஸ்ரீ. ஏன்னா பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே ட்ரேடிங்ன்றது வந்து நம்ம செல் பண்றதோட அவுட்கம் தானே, ப்ராஃபிட்டா லாஸா சார்ஜஸ். But you sold only HDFC, right? You have HDFC மட்டும் தான் நான் பண்ணேன் ஆக்சுவலி. அதோட ஓவரால் ப்ராஃபிட் வந்து இருக்கும். ஸோ HDFC பேங்க் நான் சொல்லியிருந்தேன்ல 1500 நான் வாங்கியிருந்தேன்ற மாதிரி. ஸோ அதோட அவுட்கம் தான் நான் 1650க்கு செல் பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் ரெக்வயர்மெண்ட் இருந்தது, அதை நான் செல் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ டேட் ஆஃப் பை டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க, 12th வாங்கியிருக்கோம். ஸோ இதான் பை டேட். ஸோ நம்ம கரெக்டாக மூணு ட்ரேடிங் வாங்கிடுவோம். You bought 3 HDFC bank. ரீசெண்டா தான் நான் செல் பண்ணேன். ஆக்சுவலா 20th வந்து மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் அந்த 4500 rupees வந்து எதுக்கு சும்மா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கணும். அந்த கம்பெனி வந்து ஒரு பெரிய லார்ஜ் கேப் கம்பெனி. ஸோ இது 10% வரும்ன்ற கன்விக்ஷன்ல அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் வித்தின் எ மந்த்ல. அப்போ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ட்ரேடிங் தான் சொல்லி, ஒரு ஸ்விங் ட்ரேடிங் சொல்லலாம். அந்த ட்ரேடிங் ஃபால் ஆன அன்னைக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட பிக்கஸ்ட் ஃபால் இன் லாஸ்ட் 1 year, ரைட்? ஒரு நாளைக்கு நிஃப்டி மட்டுமே ஃபால் அரௌண்ட் 300 points. அந்த நிஃப்டி பேங்கோட ஃபாலை பார்த்துட்டு அதுக்கு முன்னாடியே நான் அதை வந்து கொஞ்சம் ஏர்லியரா செல் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ எண்ட் ஆஃப் தி டே அந்த ப்ராஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ தட் இஸ் வாட் சம் ஆஃப் த கம்பெனிஸ். பட் அகைன் HDFC பேங்க் இந்த பிரைஸ்ல வாங்கலாமா? 1670 ஆர் we should wait till 1500? இல்ல வாங்கலாம் ஸ்ரீ. ஆனா இந்த மாதிரி இமிடியேட் 10% ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட். இல்ல இந்த 2 மந்த் வந்து மறுபடியும் நமக்கு ஒரு 12 lakh crore இருக்க கம்பெனி வந்து 2 மாசத்துல 20% வளருதுன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட். அதாவது 1660ல வாங்கிட்டு 1800 போகும்ன்றது நம்ம எதிர்பார்க்க முடியாது. தட் இஸ் த பிரைஸ் அட்வான்டேஜ் வாட் யூ ஹவ் காட் பை 12th November. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு கிராஸ் ப்ராஃபிட் வந்து அப்போ ஒரு 25,000 இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த 60 days சேலஞ்ச் மாதிரி பார்த்தா ஸ்ரீ. இதுல ஒரு கிராஸ் ப்ராஃபிட் வந்து நான் ஒரு 460 ஒன்று எடுத்திருக்கேன். தென் ஏன் இதுல சார்ஜஸ் எதுல அதிகமா இருக்கு அப்படி அது தெரியுதா ஸ்ரீ உங்களுக்கு? எஸ் 420. ஏன் சார்ஜஸ் அதிகமா இருக்குன்னா ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நம்ம கிளாஸ்ல சொல்லி கொடுக்கும் போது லைவா நிறைய இன்ட்ராடே ட்ரேடிங்லாம் எடுப்போம்ல. ஆமா. அதெல்லாம் இதுலதான் வரும், ஈக்விட்டில தான் வரும். இன்ட்ராடேல ப்ராஃபிட் லாஸ் இந்த கிளாஸ்ல வந்து இந்த கரெக்டா தப்பா எடுத்துட்டோம். இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்ததை நம்ம வந்து கிளாஸ் சொல்லி கொடுக்கும்போது அதை காட்டுறோம்னா அப்போ அதோட சார்ஜஸை வந்து கண்டிப்பா எடுத்துப்பாங்கல்ல ப்ரோக்கரேஜ். ஸோ அதனால இது சார்ஜஸ் அதிகமா இருக்கு. ஒரு நார்மல் ட்ரேடருக்கு இது இவ்வளவு இருக்க போறது இல்ல. நம்ம அகாடமின்றனால அப்படி இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ தட் இஸ் ஒன் திங். பார்க்கலாம் சரி. ட்ரேடிங் போது நிறைய பேரோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஆப்ஷன்ஸ்ல எப்படி ட்ரேட் பண்றோம் அப்படின்றத பார்க்கறது தான். ஸோ அதுல சார்ஜஸ் இருந்தாலும் ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? நான் நம்புறேன். ஏன்னா எனக்கு கிளாஸஸ் இருக்கும்போது நம்ம இந்த அக்கௌண்ட்ல தானே ஸ்ரீ ஃபுல் ஃபிளெஜ்டா ட்ரேட் பண்றோம். டெஃபினட்டா. ஸோ நம்மளோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஒரு அமௌண்ட் எடுத்து பேங்க்ல இருந்து நம்ம அக்கௌண்ட்ல போட்டுறோம், which is around 20 to 25,000. அதை நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போக. ஓகேவா ஸ்ரீ? So 20 to 25,000 is the optimal investment required to initiate your F&O trading. யாராவது புதுசா ஸ்டார்ட் பண்றாங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து மோர் தென் இனஃப். அந்த ரிசல்ட்ஸ் வந்து கீழே இருக்கு பாருங்க. ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு பழைய டேட்டாவை காட்டல,
லாஸ்ட் 2 monthsலயே அதாவது ரொம்ப ஷார்ப்பா சொல்ல போனா வெரி லேட்டஸ்ட் ட்ரேடு HDFC பேங்க் வந்து 1670 புட் ஆப்ஷன்ல கூட நம்ம ட்ரேட் பண்ணிருக்கோம். காட் இட்? ஓகே. ஸோ வெரி ரீசன்ட் ட்ரேட். ஸோ நேற்று நடந்த ட்ரேடு. ஏன்னா நம்ம க்ளோஸ் பண்றது வந்து எப்பவுமே லாஸ்ட் வீக் ஆஃப் எக்ஸ்பைரி நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம்ல. யூஸ் டு அட்வைஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. மேபி ரீசன் ஆஃப் ஆப்ஷன் ரீச் தீட்டா டிகே லாஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில வந்து ஃபாஸ்டா வந்து ஆப்ஷன்ஸ் பிரீமியம் குறையும். ஸோ மேபி பீப்பிள் ஆர் அவேர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் பிரீமியம் டிகே பத்தி இதை பத்தி கரெக்டாக ரிலேட் பண்ண முடியும். ஸோ இப்போ சார்ஜஸே எனக்கு இருந்தாலும் சரி, என் நெட் ப்ராஃபிட் வந்து வித் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 25,000 வந்து ஐ ஆல்மோஸ்ட் ஏர்ன்ட் அரௌண்ட் 6,000 60 daysல இல்லையா? எஸ் எஸ் இட் இஸ் க்ளோஸ் டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நான் வந்து 20,000ல தான் வந்து வாங்கியிருக்கேன். ஓகே, அதுல நான் 6,000 ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்கேன்னா ஆல்மோஸ்ட் 30%. ஸோ எக்ஸாக்டா இந்த அமௌண்ட் போட்டா கூட 5,971.41. தட் இஸ் மை நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஆல் த சார்ஜஸ் அவுட் ஆஃப் 25,000. அப்படி போட்டாலே ஐ எம் கெட்டிங் 23.8%. ஸோ நான் சொன்னல ஸ்ரீ, அந்த 24% கிட்ட வந்துடும் பாத்தீங்களா? எக்ஸாக்ட்லி. நம்மளால அதை எக்ஸாக்டா அடிக்க முடியாது. அப்ப அந்த பிஹேவியரல் சென்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்ல அது நோக்கி நம்ம போகும்போது வந்து நேற்று கூட ஒரு வீடியோ நம்ம போட்டோம் ஸ்ரீ, 3,000 லாஸ்ல இருந்தது. அந்த அந்த ட்ரேடிங் இதுதான் ஆக்சுவலா 21,200 புட் ஆப்ஷனை 350 rupees ப்ராஃபிட் எடுத்தோம்ல, அது இந்த 200 புட் ஆப்ஷனோட வீடியோ தான் ஆக்சுவலா. 350 rupees ப்ராஃபிட் எடுத்திருக்கேன் பாருங்க, 2%. அப்ப எல்லா ட்ரேட்லயுமே நம்ம வந்து 15% எடுக்கிறது அப்படி எதிர்பார்க்க முடியாது. ஐ வில் ஆல்வேஸ் கீப் ஏ கோல் ஆஃப் 5 to 15% இன் a particular day. ஓகே. அப்ப ஓவரால் போர்ட்ஃபோலியோ வந்து இந்த மாதிரி டெவலப் ஆயிடுச்சு. In a day, yeah, give me a pause. ஒரு ட்ரேட்ல 5% எடுக்கலாமா, இல்ல ஒரு நாளைக்கு 5% எடுக்கலாமா? நம்ம ட்ரேட் எடுக்கிற டேல ஒரு ட்ரேட்ல நம்மளால 5% எடுக்கிற மாதிரி ஒரு கோலை செட் பண்ணிக்கணும்ன்ற, அது எடுக்கவும் முடியும். ஓகே. சப்போஸ் நான் வந்து ஒரு 2 hours-ல I have taken 3 trades means cumulative I can have more than 5% also, right? Certainly. So per trade க்கு 5% we can keep it, right? So if you are doing with 20,000 means our target is 1,000 rupees, right? கண்டிப்பா. That is what I am trying to explain here. Okay, fantastic. So அது நிறைய பேர் சொல்லுவாங்க, அது எக்ஸாக்ட்டா ட்ரேட்ல வந்து அப்படி நடக்காது இல்ல. சோ அத தான் நான் இந்த இடத்துல காட்டுறேன். சோ இப்போ நம்ம 1,200 எடுக்கணும்னு நினைப்போம். ஆனா அந்த நேரத்துல வந்து அதோட பிரைஸ் ஃபால் ஆயிடுமோன்ற ஃபியர் இருக்கும்ல. அந்த ஃபியரை நம்ம கரெக்டான சென்ஸ்ல வந்து அப்ரோச் பண்ணி எக்ஸிட் பண்ணிடணும். அப்படி பண்ணா இந்த ப்ராஃபிட் வந்து கேரண்டி. ஓகே. ட்ரேடிங்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும். இப்போ நம்ம இன்ட்ராடேல லாஸ் எல்லாம் காமிச்சோம்ல. சோ அந்த இன்ட்ராடேல லாஸை பார்த்துட்டு அந்த லேர்னிங்கை விட இங்க ப்ராஃபிட் பாக்குறோம்ன்றத நான் சொல்லுவேன். சோ அப்போ ஒரு பிகினரா இருக்கும்போது பேக் டெஸ்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் எசென்ஷியல் நான் சொல்லுவேன், இம்பார்ட்டன்ட் தாண்டி. சோ நான் ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணாம, ஒரு ப்ராப்பர் அனாலிசிஸ் இல்லாம, ரைட் சப்போர்ட் இல்லாம, கைடன்ஸ் இல்லாம விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்ல நம்மளால ட்ரேடிங்ல சக்சீட் ஆக முடியாது. சோ இட்ஸ் a harsh reality. ஓகே. ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து கூட நம்மளால லேர்ன் பண்ண முடியுமா? இன்னும் பிளண்டா ஸ்ட்ரைட்டா சொல்லலாம் ஸ்ரீ, இதை வந்து நம்ம பண்றோம் தான் சொல்லாமே தவிர இதை பார்த்துட்டு ஒருத்தவங்களால ட்ரேடிங் எடுக்க முடியாது. இல்ல நம்ம வந்து லைவ் ட்ரேடிங் எதுவும் நமக்கு கரெக்டா சொல்லல. பட் தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் who watches YouTube and then take a லைவ் ட்ரேடிங்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொடுக்குறாங்க. அதை ஸ்ட்ரக்சர்டா பண்றோமா? மேபி ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீ, ஒரு நாளைக்கு சார்ட் செட்டப் வந்து அந்த செட்டப்க்கு பேஸ் பண்ண மாதிரி ரியாக்ட் ஆகும். வெரி நெக்ஸ்ட் டே நம்ம அந்த கான்செப்டை வந்து ஒரு பேக்ரவுண்டா எடுத்துட்டு போயிட்டு அப்ளை பண்ணோம்னா சார்ட் வந்து வேற மாதிரி ரியாக்ட் ஆகும். அப்ப டைனமிக்கா இருக்கிற ஒரு மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம பேக்கப்ல வச்சிருக்கோம். அதனாலதான் நான் சொல்றேன், லேர்ன் பண்ணணும். யூடியூப்ல ஆர்கனைஸ்டா லேர்ன் பண்ண தெரியும் அப்படின்னா தாராளமா யூடியூப் வந்து ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே. பட் அதுதான் நான் சொல்லுவேன். But we need mentors before entering the stock market, right? We need someone to guide us so that we can avoid like a book னு எடுத்துக்கலாமே ஸ்ரீ. சோ ஒரு புக் ரீடிங் மாதிரி தானே. நான் ஒரு கோர்ஸ் முடிச்சா தானே I can call myself as an engineer. Yes. That's what. Fine. So I think trading-ஐ பொறுத்த வரைக்கும் what you suggest is you need first fundamentally நமக்கு ஐடியா தெரியணும். இன்னொன்னு வந்து we need to do lot of back testing and then a decision making skill. கரெக்ட்டா? Anything to add? Exactly. And முக்கியமான விஷயம் வந்து கோல் செட்டிங். Yeah. கோல் செட்டிங் இல்லாம ட்ரேடிங்கும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி நமக்கு வந்து
எந்த இடத்துல போய் ஃபினிஷ் பண்ணுவோம்னு தெரியாது. நான் இந்த ட்ரேட பண்ண போறேன், எனக்கு இந்த கோல் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் தேவை, அதுக்கு மேல போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஐ டோன்ட் வரி அபவுட் தட் அப்படின்ற தாட் ப்ராசஸ் இருந்துட்டாலே we will be surviving with the trades. Fantastic. So that is 5% ROI, right? Return on investment. 5% ROI for one trade, for each trade. Okay. For each and every trade. Yeah. Fantastic. And having a proper stop loss planning as well. ஓகே, என் போர்ட்ஃபோலியோவை நான் கம்ப்ளீட்டா வந்து லாஸ் பண்ண விரும்பல, எனக்கு கரெக்டான பிளான் தெரியும். அப்ப அதுக்கான பிராக்டிஸ், ரைட் பிராக்டிஸ், ரியல் ட்ரேட் பிராக்டிஸ், அதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்கு. ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ரியல் ட்ரேடிங் ப்ராக்டிஸ்லாம் கொடுக்குறோம்ல, அதை பத்தி நான் சொல்றேன். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டேக் அவேஸ் ஃபைனலி. Fantastic. So I think this is the agenda of this Trade Focus 2.0 first video. So 2023 குள்ள நாங்க வந்து ஒரு வீடியோ முடிக்கணும், அதை உங்களுக்கு காட்டணும் தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 60 டேஸோட எங்களோட அவுட்கம் ஆஃப் வாட் வி டூ. வி டேக் ரெகுலர் கிளாஸஸ், parallelly we'll take trades as well as investments. ஸோ இது எல்லாமே டிரான்ஸ்பரண்டா உங்களுக்கு நாங்க வந்து we are showing to you. ஸோ எங்ககிட்ட ட்ரைனிங் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ வில் பி கீப்பிங் வெரி ஓப்பன் and whatever ideas what we learned in our experience, that will be shared to you. Along with that, உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸும் நாங்கள் கொடுப்போம். சப்போஸ் யூ ஹாவ் ஆல்ரெடி இன்வெஸ்டட் இன் சம் ஸ்டாக்ஸ், தட் இஸ் அதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, வெதர் டு பை மோர் ஆர் ஹோல்ட் இட் ஆர் அக்யூமுலேட். ஸோ இந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங்ஸ்க்கு we will also support it. Okay, so 2023ல நீங்க ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே நீங்க ஸ்டார்ட் பண்ணல, you have not initiated your stock market journey அப்படின்னா ப்ளீஸ் டூ ஜாயின் திஸ் ஸ்டாக் மார்க்கெட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட லைஃப்க்கு. உங்களோட ரெகுலர் இன்கம் எப்பவுமே வந்து இருக்கும் இஃப் யூ ஆர் வெரி கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆர் யூ ஆர் ஆல்ரெடி இன் எ குட் பிஸ்னஸ். பட் அதை தாண்டி ஒரு பாசிவ் இன்கம் எப்பவுமே வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் வில் கிவ் யூ கான்ஃபிடன்ஸ் ஆஸ் வெல் அஸ் பூஸ்ட் யுவர் மொராலிட்டி டு லீட் எ சக்சஸ்ஃபுல் லைஃப். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கலாம், பட் இதை கத்துக்கிறதுக்கோ இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் அ காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட், இட் இஸ் அ வெரி ஈஸி ஒன். இதெல்லாம் நம்ம ஸ்கூல் லெவல்ல இருந்தே நமக்கு தெரியணும், பேசிக் ஃபினான்ஸ் தான் இதெல்லாமே. பட் ஃபியூ டெர்மினாலஜிஸ் வச்சு நம்ம வந்து இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நினைக்கிறோம். இது எல்லாமே பிரேக் டவுன் பண்ணி ரொம்ப சிம்பிளா தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். யூ கேன் ஆல்சோ விசிட் அவர் academy in Coimbatore. We are located at Coimbatore, as well as you can check out our like website and then Instagram page and then Google business. Ellame naanga links ellame description la kudukrom. You just check it out and you can contact us anytime. Myself and Lokesh will be support you and guide you for this stock market journey. And every month ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ சப்போஸ் நீங்க ஒரு ஸ்டூடெண்ட், இப்போதான் நீங்க வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வரீங்க, ஆர் யூஆர் ஆல்ரெடி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஆர் ஹோம் மேக்கர், ரிட்டையர்டு பர்சன், பிசினஸ் பீப்புள், யாரா இருந்தாலுமே இதுக்கப்புறம் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், வேர் டு ஸ்டார்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எவ்ரி மந்த் லாஸ்ட் வீக்கோட ஒரு வீக் டேஸ்லயோ வீக்கெண்ட்லயோ ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணுவோம். இட் சார்ஜ் அரௌண்ட் 49 rupees. ஸோ இந்த வெபினார்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். வாட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட், ஹவு இட் இஸ் ஃபங்க்ஷனிங் and what are the potential behind this, like எவ்வளோ நம்ம earn பண்ண முடியும் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து. இந்த ஐடியாஸ் எல்லாமே நாங்க அதுல இன்ச் பை இன்ச்சா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரோக் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ தட் இட் வில் பி வெரி ஈஸி, அண்டர்ஸ்டாண்டபிள், ஆஸ் வெல் அஸ் ஒரு 2 hours ரொம்ப 49 rupeesக்கு ஒர்த்ஃபுல் செஷனா உங்களுக்கு நாங்க அதை கொடுக்குறோம். ஆஃப்டர் தட் ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது எப்படின்றது சொல்லிடுறோம். பிகாஸ் இட் இஸ் ஃப்ரீ ஒன்லி. நீங்க பே பண்ணி எந்த ஒரு டிமேட் அக்கௌண்ட்டும் வாங்க வேண்டாம். அந்த லிங்க்குமே நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். அப்ஸ்டாக்ஸ் ஃப்ரீ அக்கௌண்ட் அண்ட் இட் அப்ஸ்டாக்ஸ் இஸ் பேக்டு பை டாட்டா. ஸோ அதனால நாங்கள் அதை நம்புறோம், நீங்களும் அதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். தெர் ஆர் ஃபியூ அதர் brokerage account also there, so you can also download it and then get into the stock market. So 2024ல கண்டிப்பா இந்தியா கோயிங் டு விட்னஸ் a new government. ஓகேங்களா? ஸோ எலெக்ஷன்ஸ் முடிஞ்ச ஒரு நியூ கவர்மெண்ட் வரப்போகுது ஃபர்ஸ்ட் குவார்டர்லே. ஸோ ஐ திங்க் ஃப்ரம் ஏப்ரல்லே நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சோம். அந்த டைம்ல ஸ்டாக் மார்க்கெட் பூம் ஆகலாம். எவ்ரி ஃபாரின் நேஷன்ஸ், நாங்கள் வந்து டெக்னிக்கலாக எஃப்ஐஐன்னு சொல்லுவோம், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், தே ஆர் பம்பிங் இன் த மணி. ஸோ கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் பணத்தை வந்து இந்தியன் பாயிண்ட்ஸ் எஃப்ஐஐ சொல்லும்போது எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அன்டில் 21 days டிசம்பர் வரைக்கும் செக் பண்ணி பார்த்தா டேட்டால ஆல்மோஸ்ட் 30,000 crore ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்டர்ட் இன்டு அவர் கண்ட்ரி. Yes. நான் சொல்றது வந்து பையிங் செல்லிங் போக நெட் என்ட்ரி, பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ். எஸ். ஸோ
அப்போ 30,000 crores வந்து இந்த மந்த்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்காங்கன்னா we can identify like how bullish they are with our growth story. Yes. And one more thing is every December நமக்கு வந்து fall நடக்கும். இந்த வாட்டி fall நடக்கல. So that is a big change in the stock Change market. in the landscape of the Indian stock market. Indian stock market. You cannot be அதுதான் சொல்லுவாங்கல்ல அந்த previous history data அப்படியே ஃபாலோ ஆகும்னு. So Indian stock market has been changed. And இது வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டே ஆகல. they are going new highs and 2024ல again ஒரு நியூ ஹை வரப்போகுது. ஸோ இதுக்கெல்லாமே நம்ம என்ட்ரி கொடுத்துட்டோம்னா நம்மளோட பணம் வந்து இட் வில் டபுள் அப். ஸோ அதுதானே நம்மளோட ஒர்க். ஸோ இன் எ வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் அவர் ஒர்க்கிங் லைஃப் ஒரு 20 years 30 yearsல நம்ம ஹார்ட் ஏர்ன்டு மணியை அட்லீஸ்ட் அதை டபுள் பண்ணுன்றது தான் நம்மளோட எஜெண்டா. ஸோ we never advise everyone to enter the trading, but we advise everyone to enter the investments. Okay. So that's it for the Trade Focus series 2.0. We'll meet in the upcoming videos in 2024. Suppose next week எங்களுக்கு ஏதாவது ஒரு content கிடைச்சதுன்னா we will start the new videos also. So please subscribe our channel, follow our channel for more details about the stock market. And Instagramலயும் எங்களோட pages நீங்க follow பண்ணுங்க. And please visit our academy anytime. So Monday to Saturday we are available. And you can also reach out us through phone also. And thank you so much. Wish you all a happy Christmas and happy New Year. Yes, happy Pongal too. ஏன்னா நாங்க திடீர்னு பொங்கல் கழிச்சு தான் வீடியோ போடுறோம்னா அதையும் நாங்க இப்போவே சொல்லிடுறோம். So wish you all a happy Pongal. And thank you so much, Lokesh, for your time. We'll meet in the upcoming session. Pleasure is mine, Srini. So I also wanted to wish everybody, so begin your investment journey as soon as possible. So the earlier you invest, the better you will be placed in the coming years. So most of the things Srini narrate பண்ணிட்டாரு. So I don't want to add few more points. So then and there you would like to come up with these kind of interesting reports, performance of the market and things like that. ஸோ ஏதாவது வந்து இந்த கான்டென்ட்டை பத்தி மார்க்கெட் ரிலேட்டடா நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க. We will discuss about that and we will find interesting means we will discuss about that topic also. Okay, thanks for your opportunity. Wish you a very happy Christmas, happy New Year and இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப அட்வான்ஸாவே சொல்லிட்டேன். Thank you Srini. Thanks for the opportunity. Yeah, thank you. All the bye. best. See you all. Thank you. We will see you in the next video. Thank you.